பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்த வாறுபோல் மேவிய ஜீவனில் மெல்ல நீள்வாயுவும் கூவியே அவிழும் குறிக்கொண்ட போதே பூக்களின் மகரந்தத்தில் கலந்த காற்று உலகில் பூக்களின் நறுமணத்தை பரப்பி காற்றிலேயே தங்க வைத்து அந்த காற்றை மற்ற உயிர்கள் சுவாசிக்கும் போது பூவின் நறுமணத்தை நுகரச் செய்வது போல தாயின் கருப்பைக்குள் கலந்துள்ள தனஞ்சயன் என்ற காற்று குறிப்பிட்ட காலத்தில் குழந்தையாக பிறந்து முதலில் கூவி எழும்போது வெளிவந்து குழந்தையை முதலில் சுவாசிக்கச் செய்கிறது. As the fragrance from flower emanates the air around and attracts the bees toward it, so does the Vayu Dhananjaya make the child cry out and give it prana shakti. போகின்ற எட்டும் புகுகின்ற பத்தெட்டும் மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் ஆகமும் 8உடன் 4 புரவியும் பாகன் விரட்டான் எனிற் பன்றியும் ஆமே. உயிர் நிலை பெற இறைவனின் அருளால் அனைத்து தத்துவங்களும் வாயுக்களும் உடலின் உறுப்புகளும் முறையாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இல்லையேல் பிறப்பு சீரழிந்துவிடும். The 8 constituents that leave the body and the 18 that sneak in, with all the various pranas not establishing and all the concepts not activated, the foremost leader not charioteering, the whole creation shall end up in a big chaos. ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும், நேரொக்க வைக்கின் நிகர்போதத்தானாகும், பேரொத்த மைந்தனும் பேர் அரசாளுமே. கூட்டுறவின் போது சுக்ல சுரோணித கலப்பில் சுக்லம் எதிர்த்துச் சென்றால் பிறக்கும் குழந்தை இறையவனைப் போன்றிருப்பான். சுரோணிதம் மாறி எதிர்த்து வரின் அப்போது பிறக்கும் குழந்தை திருமாலைப் போன்றிருப்பான். சுக்ல சுரோணிதமாகிய இரண்டும் சமமாக பொருந்திருந்தால் அப்போது பிறக்கும் குழந்தை பிரமனைப் போன்றிருப்பான். மூவரது தன்மையும் பொருந்தியிருந்தால் பேர் அரசனாய் பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுவான். Yield will it a child as Rudra, male seed when it dominates. Yield will it a child as Mal, female seed when dominates. Yield will it a child when both forces align. Thus it is a king and all 3 forces align with each other. ஏயங் கலந்த இருவர் தஞ்சாயத்து பாயும் கருவும் உருவாம் எனப்பல காயம் கலந்தது காணப் பதிந்தபின் மாயம் கலந்த மனோலயம் ஆனதே. உடல் உருவாகும் அதே சமயத்தில் பஞ்சபூதங்களும் அடிப்படை பதார்த்தங்களாலும் உருவான பிறகு மாயா சக்தியானது மனதுடன் லயம் ஆகின்றது. Blended the 2 bodies to form a new one, blended with nature's elements to form a new body, blended into a physical body, thus blended the illusion to the mind, submerging the soul. கர்ப்பத்து கேவல மாயாள் கிளை கூட்ட நிற்கும் துரியமும் வேதித்து நினைவிழ வர்த்தாமியம் எட்டாதல் மாயேயன் சொற்புறு தூய்மறை வாக்கினான் சொல்லே. கரு உருவாகும் போது முதலில் கரு தனித்து கேவல நிலையில் இருக்கும். அதன் பிறகு மாயை அதன் தத்துவங்களை கருவோடு சேர்த்து விடும்போது அதுவரை துரிய நிலையில் உறக்கத்தில் இருந்து கரு அந்த நிலையில் இருந்து மாறி விழித்து கொண்டு நினைவு தோன்றி ஆரம்பிக்கும். நினைவு தோன்றிய பின் அக்கருவின் முற்பிறவிகளிலிருந்து தொடர்ந்து வரும் வினை பயன்களால் வரும் கன்மத்துடன் மாயேயம் எனும் அசுத்த மாயையின் 7 விதமான காரியங்களும் சேர்ந்து மொத்தம் 8 வித மாயைகளை அந்த கரு பெற்றுவிடும். The soul lay in absolute quiescence deep within the womb. The soul from that state was aroused by illusion. The soul obtaining consciousness thus evolved with the tenets of illusion as illumined by the holy texts.